பாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் நம்ம எல்லாரோடையும் கர்த்தர் பேசுகிறார். உங்களுடைய கண்களுக்கு முன்பாக பெரிய பர்வதம் யாராலையுமே பெயர்க்க முடியாத, யாராலையுமே எடுத்து போட முடியாத, உங்களையே பயமுறுத்தி கொண்டிருக்கிற ஏதோ ஒரு பிரச்சனையிலே நீங்கள் இருக்கலாம். அந்த பிரச்சனை உங்களுடைய பார்வைக்கு ரொம்ப பெரிய பர்வதமா தெரியலாம். ஐயோ, அதற்கு முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லை, அதற்கு முன்னாடி நான் நிக்கவே முடியாது, அது ரொம்ப பெருசு, ஆனா நான் ரொம்ப குட்டியா இருக்கிறேன், அது என்னுடைய தேவை ரொம்ப பெருசு, நான் ரொம்ப சின்னவனா இருக்கிறேன், என்னுடைய வருமானம் ரொம்ப குறைவா இருக்குது, அதை பார்க்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் வாக்காய் கர்த்தர் சொல்லுகிறார். அந்த பெரிய பர்வதத்தை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ எம்மாத்திரம், என் பிள்ளைக்கு முன்பாக நீ எம்மாத்திரம், உங்களுக்கு முன்பாக அந்த பிரச்சனை எம்மாத்திரம், உங்க அபிஷேகத்திற்கு முன்பாக அந்த பிரச்சனை எம்மாத்திரம். கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். அந்த பிரச்சனை தான் பெருசுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, அந்த தேவை தான் பெருசுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, அந்த கடன் தான் பெருசுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற அந்த சூழ்நிலை தான் பெருசுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். அந்த பிரச்சனையை விட பெரியவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அந்த பிரச்சனையை விட பெரிய தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பெரிய பர்வதத்தை பார்த்து கர்த்தர் ஆணையிடுகிறார், நீ எம்மாத்திரம், நீ எம்மாத்திரம், நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய், சமபூமி ஆவாய்.